என்ன இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்ட? அப்போ இன்னும் 2 ஐஸ்கிரீம் வாங்கி தந்திருப்பேன்ல. ஏண்டி குளிருதா? என்ன குளிராம என்ன செய்யும்? உங்கள் ஆஃபீஸை பார்க்கறதுக்காக பகலில் கூட்டிகிட்டு வராமல் இப்படி நைட்டில் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி குல்ஃபி வாங்கி கொடுத்தா குளிராம என்ன செய்யும்? அதான் நவம்பர் மாதம் ஆரம்பிச்சிட்டாலே ஒரே சில்லுன்னு இருக்குல்ல. ஓ, மேடத்துக்கு அம்புட்டு குளிருதா? இங்கேயே உனக்கு குளிருதுன்னு சொன்னா நான் ஹனிமூனுக்காக எங்கெல்லாம் போகணும் உன்னை கூட்டிட்டு பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா? சுவிட்சர்லாந்து போகணும், புளோரிடா போகணும், நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. நீ இங்கேயே குளிருதுன்னு சொன்னா எப்படி? உனக்காக ஆசை ஆசையா பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணிருக்கேன் தெரியுமா? என்னங்க சொல்கிறீங்க? சுவிட்சர்லாண்டு போகணுமா? அது எங்கே இருக்கு? என்ன சொன்னீங்க? ஃப்ளோரிடாவா? அது எங்கே இருக்கு? போங்க. நான் இங்கே உள்ள சென்னைக்கே போனது கிடையாது தெரியுமா? நீங்கள் என்னன்னா எங்கெல்லாமோ சொல்கிறீங்க. ஏய், புளோரிடா யுஎஸ்ல இருக்கு. நான் உன்னை அங்க ஹனிமூனுக்காக கூட்டிட்டு போகணும்னு இருக்கேன். நீ என்ன, நீ இப்படி எல்லாம் கதை விட்டா எப்படி போறது? போங்க. அங்கெல்லாம் நான் எப்படி வர முடியும்? அப்புறம் சுவிட்சர்லாந்து அது எங்கே இருக்கு? அங்கே இங்கெல்லாம் என்னால் சுத்த முடியாதுங்க. அது யூரோப்ல இருக்கு. உன்னை நான் அங்க இங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னன்னா அப்படி இப்படின்னு இழுத்துட்டு இருக்க. ஏய், நம்ம ஹனிமூனுக்காக நாம அங்கதான் போகணும்னு ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணிட்டேன். என்ன, எங்க அம்மாக்கு வேற இப்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டு. எங்க அம்மா மட்டும் சரியா இருந்தாங்க உன்னை அப்படியே யூகே யுஎஸ்னு வேர்ல்டு டூர் அடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன் தெரியுமா? இங்கேயே இம்புட்டு குளிருது. அங்கே எப்படி இருக்கும்? அப்போ என்னாலலாம் முடியாது. எம்மா, என்னாலலாம் குளிரே தாங்க முடியாது தெரியுமா? அப்படியே சுள்ளுன்னு ஐஸ் கட்டியை வச்ச மாதிரி இருக்குது. இங்கேயே எனக்கு பல்லெல்லாம் நடுங்குது. இதுக்காகவே எங்கள் அப்பா ஒரு தடவை என்னை ஊட்டிக்கு கூப்பிட்டாங்க டூர் போகிறதுக்கு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் தெரியுமா? அடிப்பாவி மகா, உன்னோட இந்த வெகுளித்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மகா. குழந்தை மாதிரி நீ பேசுறது மணிக்கணக்கா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா என்ன செய்யறது, எனக்கு ஆபீஸையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும். இப்ப எங்க அம்மா வேற இப்படி இருக்கிறதுனால எங்கேயும் நகர முடியல. பகல் பூரா நீ எங்க அம்மாவை கவனிச்சுக்கிற, கிச்சன்ல வேலை செய்யற. சரி, உனக்கு ஒரு இதா இருக்கட்டுமேன்னு சொல்லிதான் இப்ப கூட்டிட்டு வந்தேன். இப்பவும் குளிருதுங்கிற. பின்ன குளிருதுன்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? எப்படி குளிருது தெரியுமா? சில்லுன்னு இருக்கு. அதுவும் 12 மணிக்கு மேலே இங்கே வந்து நின்றுட்டு இருந்தா மொட்டை மாடியில் பரவ குளிராமல் என்ன செய்யும்? உனக்கு குளிருது, எனக்கு நல்லா இதமா இருக்குப்பா. கத 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 கதன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு தெரியுமா? அதுவும் நீ என்ன கட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே என்ன சொல்றதுன்னே சொல்ல வார்த்தை இல்ல. பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி இருக்கு. இருக்கும் இருக்கும். வாங்க வீட்டுக்கு போவோம். நேரம் ஆயிட்டுல. நீங்கள் சீக்கிரமாக தூங்கி எழுமுனா தான் காலையில் வேலைக்கு போக முடியும். போலாம் போலாம், உன் கூட இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாம என்ன புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க மாதிரியா இருக்கிறோம். டைமே இல்ல உன் கூட செலவழிக்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. நீயும் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுதான் கிடக்குற. உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போகவும் முடியல. என்ன செய்யறது? அதான் சரி, ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேனு இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்கேயும் குளிருதுங்கிற. இது குளிருது இல்லைங்க. நான் என்ன செய்யட்டும்? சாரிங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓ சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். குளிர்ந்தா உன்னால என்ஜாய் பண்ணி கொஞ்ச நேரம் கூட இங்க நிக்க முடியாது. வா வீட்டுக்கு போவோம். சரிங்க. நாளைக்கு எங்கள் அம்மா வேற வரேன்னு சொல்லியிருக்குங்க. எங்கள் அம்மா இவ்வளோ பெரிய வீட்டெல்லாம் பார்த்ததே இல்லையா? பார்த்த உடனே ஆச்சரியமாக ஆயிரும். எப்படியெல்லாம் பேச போது பாருங்க. சரி சரி, வா போவோம். சரிங்க. இது என்னத்துக்கு இந்த மொழி முடிச்சுக்கிட்டு நிக்கிற? எதுக்கு தூங்குறவன அவசர அவசரமா எழுப்பிட்டு வந்த? வேற ஏதாவது காரியமா? ஏடி என்னன்னு சொல்லு. அது இல்லைங்க, நான் உங்களை அங்கேயே எழுப்பி சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க மகனுக்கு பாம்பு காதா, அவன் காதுல விழுந்துட்டா நாளைக்கு உங்க தம்பி கிட்ட போய் சொல்லிடுவான். அதுக்காக தான் உங்களை இங்கே இழுத்துட்டு வந்தேன். ஏங்க, நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்களா? ஏடி ஏமட்டி தூங்குறவனை போட்டு எழுப்பிட்டு கிடக்குறிய? ஒரு விஷயம் 2 விஷயம்னு அதை காலையில சொன்னா ஆகாதா? அது இல்லைங்க, உங்களுக்கு எப்பவுமே தமாஸ் தான். நான் அதை சொல்றதுக்கு உங்களை இங்கே கூப்பிடலாங்க.
என் தங்கச்சி ஜானை கட்டணும்ன்ட்டு நின்றுக்கிட்டு இருந்தா. கடைசியில் ஜான் போய் மகாலட்சுமியை கட்டிட்டு வந்துட்டான். அதான் உங்கள் சின்ன தம்பிகிட்ட பேசியாவது எப்படியாவது ஜேம்ஸுக்காவது எலிசபெத்தை கட்டி வைக்கலாம்ல, அதான் அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறதுக்காக எழுப்பிட்டு வந்தேன். ஏடி உனக்கு மட்டும்தான் கிறுக்கா இல்ல உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே கிறுக்கா? ஏடி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அதை பேசுற விஷயமா இப்போ? நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து டயர்டா தூங்குறவனை போட்டு எழுப்புனியே. நானும் வேற ஏதோ காரியமா தான் சுரண்டா போல. சரி இன்னைக்கு அது ஏதாவது காரியத்துக்கு ஆகும் போலன்னு வந்தா இங்க வந்து சி ஏமட்டி இப்படி இருக்கியே? அது ரொம்ப முக்கியம். அதான் 2 பிள்ளைகளை பெத்தாச்சுல, பின்ன என்ன கம்மனு கடைங்க. நானே என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி அலுவலப்படுதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா நீங்க என்னன்னா லூசு மாதிரி எதையாவது பேசிட்டு இருக்கீங்க. நான் எப்படியாவது அவ மனசை மாத்துறேன். நீங்க உங்க தம்பிட்ட சொல்லி அவளை தான் கட்டிக்கணும்னு சொல்லுங்க. ஏடி வாய முடிட்டு கம்மன் கடை லூஸ் மாதிரி எதையாவது உளறிட்டு இருக்காது. நீங்க பாரு அவன் தான் அந்த ருக்குவை கெட்டுவேன்ட்டு அலையறாம்ல. நீ என்ன லூஸ் மாதிரி உன் தங்கச்சி கட்டி வைக்க சொல்லிட்டு இருக்க? ஏய் ஏற்கனவே ஜானு நினைச்சு உன் தங்கச்சி கிறுக்கு பிடிச்சு உட்காந்துருக்கா. இப்ப அடுத்தால நீயே தூண்டி விட்டு எதையாவது பண்ணி தொலைக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு ருக்கு பின்னாடி அலையறாருன்னு யார் உங்களுக்கு சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே வேணா அவர்கிட்ட கேட்டுட்டா. போட்டி போ, இப்பவே அவனை எழுப்பி கேளு, உன்னை செருப்பாலேயே அடிப்பான். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என் குடும்பத்துக்காக ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஏங்க என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும். உன் தங்கச்சி இந்த குடும்பத்துக்கு மருமகளா ஆகணும், அப்படித்தானே? ஆமாங்க. இப்போ உன் தங்கச்சி பிடிச்சி எனக்கு 2ஆம் தரமா கட்டி வை. உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளாவும் ஆயிருவா. என்னையா பேசுற? அறிவு இருக்காயா கொஞ்சமாவது உனக்கு? அப்ப என்ன கட்டிக்கிட்டதுலாம் நடிப்பா? ஆண்டவரே தேவரே என்னை பலப்படுத்தும். என்னப்பா இது? ராத்திரி போல அதுவும் ஓட மணிக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க. என்னப்பா ஆச்சு உனக்கு? ஐயோ உன்னால என்னஞ்சாலே பாவமா இருக்கு. என்னப்பா என்னாச்சுப்பா உனக்கு? இல்ல உங்க ஆத்தாவை கட்டிக்கிட்டல, பின்ன ராத்திரி போறான் இப்படித்தான் முழு இரவு ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய? ராத்திரி போல எழுப்பி பாடா படுத்தி எடுக்கிறா. ஏமா அப்படி அப்பாவை போட்டு படுத்துற? உன் சண்டையெல்லாம் காலையில வச்சுக்க மாட்டியா? பாடு அப்பா பாவம் ராத்திரி போல முட்டி போட்டு இவ்வளவு வருத்தமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. ஏமா அப்படி இருக்க? இல்ல உங்க ஐயா பண்ற ஊம குசும்பு எம்பிட்டு இருக்கு தெரியுமா? அவர் எனக்கு பயந்துகிட்டு ஜெபம் பண்றாராம். யோ நீரு வாரம் அப்புறம் இருக்கு உமருக்கு. என்ன பாச்சி? ஏமா அம்மாவோட யாசிட்டு போகுது? இல்ல அவளுக்கு வேற வேலை என்ன? ராத்திரி போல என்னை எழுப்பி உசுர வாங்கிக்கிட்டு இருக்கா. அந்த எலிசபெத்துக்கு ஏண்டுகிட்டு பேசிக்கிட்டு அலைதா. ஐயோ ஏன்டா அம்மா அப்படி இருக்கோ தெரியலையே. சரிடா வா நம்ம போய் தூங்குவோம். சரிப்பா, நீ எம்பூட்டு அடிச்சாலும் தாங்குவேன்னு அம்மா தெரிஞ்சு வச்சிருக்கு. அதான் உன்னை போட்டு பாடா படுத்தி எடுக்கு. அதுவும் சரிதான். உங்க ஆத்தா மண்டையை உடைச்சு கிடக்கலாம? நீங்க பாருங்க, கல்யாண வீட்டுக்கு தானே போறீங்க, பேசாம கிளம்புங்க. இப்ப எங்க அம்மாக்கு மண்டை உடைஞ்சதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? வார்த்தையை அளந்து பேசு. உன்னையும் தான் கூட்டிட்டு வர சொன்னா, அதுக்காக தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா திமிர்த்தனமா பேசிக்கிட்டு இருக்க. அம்மைக்கு மக தப்பாம பிறந்திருக்க. உங்க தங்கச்சியோட நாத்தனார் கல்யாணம், அதுக்கு என்ன ஏன் கூப்பிடுறீங்க? அதுவும் இல்லாம என் கையில உள்ள இந்த தழும்பு பிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. என்னால அதை மறைச்சிட்டு எப்படி அங்க வர முடியும்? அசிங்கமா இருக்கு. நீங்க போங்க. நெடி நீதான் நெருப்ப வச்சு என்ன சுட்ட, அதனால என் கைய அசிங்கமா இருக்கு, என்னால வர முடியாதுன்னு குத்தி காட்டுறியா? பாருங்க, நான் அப்படி ஏதாவது சொன்னா ஏன் தேவையில்லாம இப்படி எதையாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க நானே எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். சும்மா என்கிட்ட தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் மறக்கணும்னா எப்படி? அந்த டேவிட்டையா? அவனை உன்னால எப்படி மறக்க முடியும்? உன் மனசு பூரா அவன் தானே இருக்கான். எப்ப பார்த்தாலும் அவன் நினைப்புல தானே நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படி எத்தனை நாள் நீ பழகுனிய? ஏய், நீ அவனை காதலிக்கிறேன்னு சொன்னியா, இல்ல அவன் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னானா? ஏங்க என் ஆத்திரத்தை குழப்பாதீங்க, அப்புறம் நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி விட்டுருவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அவரு உங்களை மாதிரி கிடையாது. தயவு செஞ்சு கிளம்புங்க. அவன் எப்படி என்ன மாதிரி இருக்க முடியும்? என்ன மாதிரி நான் மட்டும்தான் இருக்க முடியும். அவன் உனக்கு ரொம்ப பிடிச்சவன்ல,
உன்னை அப்படியே உருகி உருகி காதலிச்சான்ல, உங்க ஆத்தான் கட்டி கொடுக்க மாட்டேன்ட்டா, அதனால நீ என்ன கட்டிக்கிட்ட. ஆனா உனக்கு எப்பவும் அவன் ஞாபகம் தானே. இல்லனா முதல் ராத்திரில நான் உன்கிட்ட வரும்போது அருவருப்பா இருக்குன்னு சொல்லுவியா? அன்னைக்கு நீங்க நல்லா குடிச்சிட்டு போதையில வந்திருந்தீங்க. எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. எனக்கு குடிக்கிறவங்கள கண்டாலே பிடிக்காது. அதனால அருவருப்பா இருக்குன்னு சொன்னேன். அதை இன்னைய வரைக்கும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன தினம் தினம் சித்திரவதை பண்றீங்க. உனக்கு நான் குடிச்சா பிடிக்காது. ஆனா உன் அண்ணக்காரன் நல்லா ஃப்ரெண்ட்ஸ்களை கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு பார்ட்டி கொடுக்கறேன்னு நல்லா கூப்பிட்டு கொடுக்கறானே, அப்போ உன் அண்ணக்காரன் குடிக்காத உத்தமனா? வாய மூடுங்க. என் அண்ணனை பத்தி பேசுறதுக்கும் ஒரு தகுதி வேணும். ஜாக்குலின், ஜாக்குலின், இங்க பாருடி, உன் அண்ணனுக்கு மூக்கு வேத்துட்டுன்னு நினைக்கிறேன். வந்துட்டான். என்னை பத்தி ஏதாவது சொன்ன, அப்புறம் நடக்கிறதே வேற. நான் வரேன். சரியான தொட நடுங்கி. எங்க அண்ணனை கண்ட உடனே இம்பட்டு பயம் பயப்படுறல. அப்போ ஏங்கிட்ட மட்டும் அம்மையும் மவனும் என்ன வருத்து வரீங்க? பானே உட்காரு. என்ன திடீர்னு வந்திருக்க? ஏன் ஜாக்குலின், நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ அண்ணே, அப்படிலாம் இல்ல. திடீர்னு வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னண்ணே திடீர்னு? இல்ல ஜாக்குலின், அம்மா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்பாவும் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, அதான் வந்தேன். என்னண்ணே, அம்மாக்கு சரியாயிட்டா? அம்மாக்கு சரியான மாதிரிதான் வச்சுக்கேன். நீ கிளம்பு, போவோம். இல்லண்ணே, அவர் இப்பதான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு. சொல்லாம எப்படி? நான் போன்ல சொல்லிக்கிறேம்மா, நீ கிளம்புமா. சரிண்ணே. என்ன ஜாக்குலின், கையில அது என்னது? ஐயோ அண்ணே, அது ஒண்ணு இல்ல. அன்னைக்கு டீ ஊத்தும் போது கையில ஊத்திருச்சு. அதான் அப்படி தோல் சுருங்கி போய் ஒரு மாதிரி இருக்கு. அது சரியாயிருண்ணே. எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே. யாரோ உன் கையில சூடு வச்ச மாதிரிலாம் இருக்கு. என்ன நீ எலும்புடே? என்ன நீ சின்ன பிள்ளையாட்டம் ஏன் கையில, அதுவும் ஓ தங்கச்சி கையில யாரு சூடு வைக்க போறா? என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? அன்னைக்கு அவசர அவசரமா டீ ஊத்துனேன். அவர் வேற ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்தாரா, சரின்னு ஊத்திட்டு வர்றதுக்குள்ளயும் கையில டபக்குன்னு கப்பு சாஞ்சிருச்சு. அந்த கப்புல அடியில ஒழுங்கா இல்லாம இருந்திருக்கு. அதனால அப்படி ஆயிடுச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்லனே. நீ என்ன எதையாவது கற்பனை பண்ணிட்டு இருக்க? ஓ அப்படியா? சரி சரி, கிளம்புமா, போவோம். துணி மாத்திட்டு வரேன். சரிம்மா. ச்சே, ஜாக்குலின் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா. எதையுமே நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள மறைச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் வளர்ந்தா. இன்னைக்கு இவனுக்கு கட்டி கொடுத்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளை தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்கணும். அவ மனசுல உள்ளதெல்லாம் நம்ம கிட்ட சொன்னாதான் அவ பாரம் குறையும். சார் எதுக்கு இப்படி அவசரமா ஃபோன் பண்ணி உடனே வந்தாதான் ஆகும்னு வர சொன்னீங்க? நீ பிசாட்டி காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருவ, அப்புறம் உன்னை எப்படி மீட் பண்றதா? அதான் வர சொன்னேன். ஏய், உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, வர சொன்னேன். அதுக்கெல்லாம் காரணம் கேப்பியா? ஏங்க, உங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? எப்ப பார்த்தாலும் காதல் காதல் காதல்னு சுத்திக்கிட்டே இருப்பீங்களா? இங்க பாருங்க, நேத்து தானே சொன்னீங்க இதுக்கு மேல நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், நானும் படிக்க ஆரம்பிக்க போறேன் அப்படி இப்படின்னு. இப்போ மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அடியே, அது நேத்து, இது இன்னைக்கு. 24 மணி நேரம் கடந்து போச்சு. இப்ப போய் அத கேட்டனா அது எனக்கு ஞாபகத்திலே இருக்காது. என்னங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுவீங்களா? நான் ஒரு வயசு பையன், அப்படித்தான் ஏதாவது காதல் மயக்கத்துல உன் மேல கிறுக்கல எதையாவது சொல்லியிருப்பேன். அதையே நீ மனசுல வச்சுக்கிட்டு அத மாதிரி கேட்டனா எனக்கு ஞாபகத்துல இருக்குமா? ஓ, அப்போ ஏதோ கிறுக்கல நேத்து என்ன காதலிக்கிறேன்னு உளறி இருக்கீங்க, அப்படித்தானே? அடிப்பாவி, நான் அத சொல்லலடி. உன்னை பார்க்க வர மாட்டேன், படிக்க போறேன்னு சொன்னேன். அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கும், படிப்பேன். நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. என் மனசு பூரா நீ தானே இருக்க. எப்போ உன்னை பார்க்கலான்னு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, காசா பணமா பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். ஓ,
அது சரி ஐயாக்கு ஒரே ரொமான்ஸ் மூடு தான் போல. என் அக்கா வேற நேத்து என்கிட்ட அரச பரசலா கேட்டா. நான் வேற அவகிட்ட மழுப்பி சமாளிக்க வேண்டியதா போச்சு. ஏங்க அதுக்குள்ளேயும் உங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டீங்களா? ஆமா ஆமா, பின்ன அதெல்லாம் சொல்லதானே செய்வாங்க. நீ ஏன் மழுப்பி சமாளிக்கிற? எனக்கும் ஜேம்ஸ பிடிச்சிருக்குன்னு ஓப்பனா என்ன மாதிரி சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் இந்நேரம் அவளுக்கு புரிஞ்சிருக்கும். அவளே அந்த மாதிரி தான் சொல்லிட்டு போனா. அடியே அரை குறையா சும்மா ஏனோ தானோன்னு எதையோ சொல்ற மாதிரி சொல்லாத. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு போனா. அதான் சொல்லியிருக்காங்களா பொறுமனா எந்த அளவுக்கு? இந்த நம்ம இப்ப நிக்கிறோமே இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுமா? ஒரு காதல்னா ஒரு முத்தம் கித்தம் இருந்தா தானே நல்லா இருக்கும். நீ அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிற. வாய முடுங்க, கொன்னு விடுவேன் கொன்னு. என்ன காதல்னு ஆரம்பிச்ச உடனே உடனே நேர முத்தத்துக்கு தான் போவீங்களா? ரொம்ப படம் பார்க்குறீங்க போல இருக்க. அடிப்பாவி, படத்துல மட்டும்தான் டூயட் பாடணும் முத்தம் கொடுக்கணும் எல்லாமா? அப்ப ரியல் லைஃப்ல ஒண்ணுமே கிடையாதா? ஏங்க என்ன என்னை பத்தி நல்லா தெரியும்ல. தெரிஞ்சும் இப்படி ஒரு கோரிக்கையை வச்சீங்க. நடக்கிறதே வேற. ஏங்க நீங்க அங்கிட்டு நிக்கணும், நான் இங்கிட்டு நிப்பேன். ஒரு அடி எப்பவும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்பதான் உங்களை பார்க்கறதுக்கே வருவேன். என்ன புரிஞ்சிச்சுல்ல? ஆமா தாயே, புரிஞ்சிச்சு. என் அண்ணன் கொடுத்து வச்சவன், என் அண்ணி ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எனக்கு கொடுப்பன இல்ல, என்ன செய்யறது? என் அண்ணிய மாதிரி பொண்ணு கிடைக்கும்னு நினைச்சு தெரியாதனமா உன்னை காதலிச்சிட்டேன். ஆசை தோசை. இப்ப வேணா வாபஸ் வாங்கிக்கலாம். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். அடி பாவி கொலகாரி, நல்லா இருப்பியடி. ஏதோ எனக்கு ஒரு அட்டு பிகர் இல்லைனாலும் ஒரு சிட்டு பிகர் கிடைச்சிச்சின்னு சந்தோஷப்பட்டேன். நீ என்னன்னா இப்படியே பேசி என்ன வெரைட்டி முடிக்கிறவ போல இருக்கே. ஓஹோ, ஹட்டு பிகர் இல்லைன்னா சிட்டு பிகர் கிடைச்சிச்சாக்கும். என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படித்தானே இருக்கும். அப்படியெல்லாம் இல்ல. சரி வாயேன், ஒரு கப்பு காஃபியாவது குடிக்கிறதுக்கு வெளியே போவோம். அதெல்லாம் முடியாது. எங்க வீட்ல நல்ல ஃபில்டர் காஃபியா போட்டு குடிச்சிட்டு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். எங்க அம்மா வேற என்னை தேட ஆரம்பிச்சிரும். அத்தனுக்கும் அந்த ஃபில்டர் காபி கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் ஃபில்டர் காபி போட்டு தரேன். அது வரைக்கும் காத்துருங்க. அடிப்பாவி, அது சரி. அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல. ஏக்கத்திலேயே போயிட போறேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். ஏதோ அவசரமா கூப்பிட்டீங்களே, ஏதோ பிரச்சனையோ நினைச்சா இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது. சும்மா வெட்டிக்கதை பேசுறதுக்கு தான் கூப்பிட்டீங்களாக்கும். அடிப்பாவி, கடைசியில வெட்டி கதன்ட்ட. சரி சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்க முடியுமா? பார்க்கலாம் பார்க்கலாம். நாளைக்கு சாயங்காலம் கோயில் பக்கம் வாங்க, பாப்போம். சரியா? இந்த கோயில்னு சொல்லலையே. பிள்ளையார் கோயில். கடைசியில என்ன திருவோடு எந்த வச்சிருவ போல இருக்கு. சரிடி, வர்றேன். நாளைக்கு சாயங்காலம் கோயில்ல மீட் பண்ணுவோம். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரிடி.